அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்க போகின்ற ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு வந்து பெரிய சிக்கலே வந்து விஜயோட வருகை தான். அவர் பிரிக்கிற வாக்குகள் என்பது 2 கூட்டணிக்கும் சேதத்தை ஏற்படுத்தும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து புதிதாக இப்போ கட்சி ஆரம்பிச்சு அவர் பெரும்பான்மையான ஓட்டுகளை எங்கிருந்து பிடிக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி மேலே டாக்டர் ராமதாஸ் மேலே இருந்த மரியாதை சுத்தமாக இன்றைக்கு போய்விட்டது. எந்த தரப்பினருமே அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக. ஆனால் போட்டி ஏற்பாடு நிப்பாட்டிருக்காரு. அதாவது திமுக நிறுத்த வைக்கலாமே தவிர அவர் 100 ஓட்டு 200 ஓட்டு கூட அவங்களால வாங்க. சிறுபான்மையுடைய வாக்குகளை திமுகவிலிருந்து அவர் பிடிக்கிறார். இல்லை, பல வருட உறவு அது இல்லை, திமுக உறவை விட்டுட்டு நேற்று வந்து விஜய் ஆதரிப்பாங்களா? அப்படிதான் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு இருந்த ஒரு வாய்ப்பு அடுத்த ராஜ்யசபா போன்ற தேர்தலில் மீண்டும் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறாங்க. அது வந்து தலைமை இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எங்கள் சிறுபான்மையினர்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக தான் இருக்குது. ஒரு சில பேர் அதில் கொஞ்சம் ஒரு பகுதி இருக்காங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு, அந்த ஒரு சில பேர் இன்றைக்கு விஜய்கிட்ட போயிட்டாங்க. அதுதான் உண்மை. முழுமையாக உங்களால் தக்க வைக்க முடியல. அது எங்ககிட்ட வரல. அவங்க தக்க வைக்க முடியல. தக்க வைக்க பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் குறளார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி விழுப்புரம், விக்கிரவாண்டி எப்படி வந்து முக்கியமான நடுநாட்டு பகுதிகளெல்லாம் தெரியுமோ, அதே போல் வந்து வேலூர் பகுதி உங்களுக்கு நீங்கள் நன்கு அறிந்த பகுதி தான். வேலூர் முதல் வேதாரண்யம் வரை, அதே போல் வந்து கும்மிடிப்பூண்டி முதல் கும்பகோணம் வரை எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்தியூர் முதல் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து நன்னில வரை உள்ள அந்த தொகுதிகளாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளாக பேசப்பட்டு வருகிறது, பார்க்கப்பட்டும் வருகிறது. இதில் வந்து யார் வெற்றி பெறுவார், யார் வந்து தோல்வியோடார், இவர்கள் இந்த பகுதி தான் வந்து தீர்மானிக்க போகின்ற பகுதி. அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்க போகின்ற ஒரு பகுதியாக அது பார்க்கப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு வந்து பெரிய சிக்கலே வந்து விஜயோட வருகை தான். அவர் பிரிக்கிற வாக்குகள் என்பது 2 கூட்டணிக்கும் சேதத்தை ஏற்படுத்தும். ஆனால் கூடுதலாக பார்த்திங்கன்னா அதிமுக திமுகவுக்கு பலத்த சேதாரத்தை உண்டு பண்ணுவார். கூடுதலாக நாம் தமிழர் கட்சிக்கும் அவர் தேர்தலில் வந்து ஒரு விதமான முடிவுகளை தெரிவிப்பார் என்ற இதற்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் அம்மையார் சசிகலா அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் உங்களுக்கு ஒரு பின்னடைவை நோக்கி ஒரு விதமான அரசியல் சூழ்ச்சிகளை மட்டும் இல்லை, அவங்களுக்கு தெரிந்த அந்த சூத்திரங்கள் இருக்குல்ல, அது நீண்ட கால அனுபவம், அதுவும் வந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இதில் உள்ள விஷயங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெளிந்த பார்வையோடு தான் இந்த தேர்தலை அணுகுகிறது. இதில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய நோக்கம் உயர்வானது, பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்று சொல்வார்கள். ஸோ அப்படி தான் இந்த தேர்தலை நாங்கள் தெளிவாக அணுகிறோம். ஸோ எங்களுடைய கூட்டணி மிக பலமான கூட்டணி. இல்லைன்னா நீங்கள் அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, தென் அதுக்கப்புறம் சேலம், தென் கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்புறம் திருப்பத்தூர், அப்புறம் வேலூர், இந்த பக்கம் வந்தீங்கன்னா அரக்கோணம், செய்யாறு, திருவண்ணாமலை, இந்த பகுதியிலும் சரி, அப்புறம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு சரி, அப்புறம் விழுப்புரம், திண்டிவனம், இந்த பக்கமும் சரி. ஸோ இவைகளில் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மிக பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கிறது. நீங்கள் அமமுக இருக்காங்களே, அமமுக தஞ்சையிலிருந்து டவுன் நார்த்தே, நீங்கள் விழுப்புரத்தெல்லாம் அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அப்போ அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற. ஆமாம். அது 2021 சார், அது 21. ஆமாம், அதான் சொல்கிறேன். அவர் பலமாக இருந்தால் அப்புறம் அந்த 2024 சீட்டு கேட்டிருப்பாரு, பார்லிமெண்ட் சீட்டு கேட்டிருப்பாரு. அவர் எனக்கு 2 மட்டும் போதுங்க எனக்கு அப்படி தானே சொன்னார். அது இன்னும் இந்த சூழ்நிலையில் அப்போ பார்லிமெண்ட்டில் இப்போ இந்த கூட்டணி அமைந்த பிறகு அது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்னா அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சரி, அவரை நம்பி போனவர்களும் சரி, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட மீண்டும் இணைகிற காரணத்தினால ஸோ நம்ம வெற்றி கூட்டணியில் நம்ம இணைந்திருக்கிறோம், அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், நம்முடைய தாய் கழகத்தில் இருந்து நம்மளோட நம்ம கூட்டணி வைத்திருக்கிறோம் என்கிற எண்ணத்தில் அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து இந்த பக்கத்தில் வந்து டானவடையின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கட்சிகளுமே மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கு. அது நடுவில் இவர் தமாகவும் இருக்கார். ஸோ இப்போ இவைகளெல்லாம்
அனைத்து இந்திய அண்ணா பிஜேபி இவைகள் இல்லை. இது இல்லாமல் பிஜேபி பாரதிய ஜனதா பற்றியும் இங்கே வலுவாக இருக்கிறது. நீங்கள் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 18% வாக்குகள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. ஸோ இவைகளெல்லாம் இணைந்து பார்க்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமும் மிக எளிதாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்காம எப்படி வந்து அவர் முழு மனதோட வேலை செய்வார்? அதுக்காக தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அவர் பத்திரிகைகளும் மீடியங்களும் தான் அண்ணாமலை கொடுக்கல அண்ணாமலை கொடுக்கலன்னு சொல்லிங்களா. அண்ணாமலை என்ன சொன்னார் தெளிவாகனா, நான் இந்த தேர்தலில் நான் நிற்கலை, நான் எழுதியே கொடுத்துட்டேன், அந்த தேர்தல் இந்த நிற்கவில்லை, நான் பணியாற்ற தான் விரும்புகிறேன், அதனால் நான் இந்த தேர்தல் நிற்கவில்லை என்று சொல்லிவிட்டார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அவரே வேண்டான்னு சொன்ன பொழுது நீங்கள் அவன் நிற்கலை, உங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க, நீங்கள் தடுத்துட்டாங்க அப்படின்ற நீங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து அவர் கோயம்புத்தூரில் நிற்கிறாரு, ஈரோட்டில் நிற்கிறாரு அப்படின்னு பத்திரிகைகள் தான் எழுதி கொண்டு இருந்தது தவிர அவர் எந்த காலகட்டத்திலுமே நான் தேர்தலில் நிற்கிறேன் என்று சொல்லவில்லை. ஈவன் தலைமை சொன்னால் கூட அதை நான் யோசிப்பேன் என்று தான் சொன்னேன். அதனால் நான் தேர்தலில் நிற்கவில்லை என்று அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார். அவரது ஆதரவாளர்களுக்கு அவர் தான் நிற்கல, அவர் ஆதரவாளர்களுக்கு நேச்சுரலாக இருக்குங்க. ஒவ்வொரு ஆதரவாளர்களும் அவர் நம்மளுடைய தலைவர், நமக்கு வேண்டப்பட்ட தலைவர், ஆனால் அவங்க கட்சி தானே முக்கியம். அவரோட ஆதரவாளர் இருந்தாலும் அவங்களும் பிஜேபி தானே, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தானே. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற வேண்டும் என்பது தானே அவருடைய நோக்கமாக இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்டவர்களும் இந்த கட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக அதோட சேர்ந்து அவங்க பயணிக்கிறாங்க. அதனால் அதில் வந்து எந்தவித இதுவும் கிடையாது. இவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ராமதாஸ், சசிகலாலாம் செல்லக்காசு ஆகிவிட்டார்கள். ஸோ அவர்களை வந்து இன்றைக்கு வெறுக்க ஆரம்பித்தார். அந்த ராமதாஸ் மேலே, டாக்டர் ராமதாஸ் மேலே இருந்த மரியாதை சுத்தமாக இன்றைக்கு போய்விட்டது. எந்த தரப்பினருமே அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் போற்றி ஏற்பாடு நிப்பாட்டிருக்காரு அவரும். அதாவது வீம்புக்காக நிறுத்த வைக்கலாமே தவிர அவர் 100 ஓட்டு 200 ஓட்டு கூட அவங்களால வாங்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட வேட்பாளர்களை தான் அவர் நிறுத்தி வச்சுருக்காரு. அதில் நிறுத்தின வேட்பாளரில் சில பேர் நாங்கள் அன்புமணி ராமதாஸ் போகிறோம், நாங்கள் பாட்டாளி மகிழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னு போய்விட்டார்கள். ஸோ அதனால் அவர் நான் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகத்தான் அவருக்கு வேட்பாளர் நிறுத்தியிருக்காரே தவிர, அதே போல் சசிகலாவும் அவர்களுக்கு எந்த இடத்துலையும் இங்கே வரவேற்பு இல்லை. அதனால் மொத்த சமுதாயத்தை சார்ந்திருந்தாலும் சரி, கட்சியை சார்ந்திருந்தாலும் அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட, அதனால தான் இன்றைக்கி தஞ்சாவூரில் வைத்திலிங்கம் தோற்று விடுவார் என்று சொல்கிறார்கள், அவரால் வெற்றி பெற முடியாது என்று சொல்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா கடைசி வரைக்கும், அதுவில் டவுன் சவுத்தில் பிஜேபியும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அமமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமும் ஸ்ட்ராங்காக இருக்குது, வலுவாக இருக்கிறார்கள். ஸோ அதனால் அங்கேயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓபிஎஸ் வெற்றி பெற முடியாது. இப்போ கும்மிடிப்பூண்டிலேருந்து கும்பகோணம் வரைக்கும் உள்ள இந்த தொகுதிகள், அதில் வந்து பார்த்திங்கன்னா 500 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் இருந்தால் பரவாயில்ல. சில இடங்களில் பார்த்திங்கன்னா பல தொகுதிகளில் விஜய் பிரிக்கிற அந்த வாக்குகள், விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து புதிதாக இப்போ கட்சியை ஆரம்பிச்சிரு. அவர் பெரும்பான்மையான ஓட்டுகளை எங்கேருந்து பிரிக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் பிரிக்கிறார். ஸோ நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப நாளாக கட்சியில் இருந்தவர்கள் தான், அவங்க குடும்பத்தினர், அந்த கட்சி சேர்ந்த இளைஞர்கள். ஸோ அவர்கள் வந்து ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க திமுகவோட. ஸோ கடந்த தேர்தலில் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கி விஜய் பக்கம் போயிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் விஜய்கிட்ட இருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருக்காங்க. அது இல்லாமல் மத சார்பாகவும், ஏன்னா நான் அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்குது. மதம் மைனாரிட்டிஸ் இருக்காங்கள்ல, இன்றைக்கி மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் இருக்காங்க. ஸோ அவர்களும் இன்றைக்கு விஜய பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். ஸோ அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கொஞ்சம் நஞ்ச மைனாரிட்டிஸ் கூட இன்றைக்கி விஜய் பக்கம் போய்விட்டார்கள். ஸோ அப்போ கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, முஸ்லீம் சமுதாயத்தை, இஸ்லாமிய சமுதாயம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அதிகமாக ஏறக்குறைய 85% வாக்குகளை சிறுபான்மையினுடைய வாக்குகளை திமுகவிலிருந்து தான் அவர் பிரிக்கிறார். இல்லை, பல வருட உறவு, அது இல்லாமல் திமுக உறவை விட்டுட்டு நேற்று வந்து விஜய் ஆதரிப்பாங்களா? அப்படி தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இவங்க இருக்காங்களே, திருமாவளவன் கட்சியில் இருந்தவர்களும் நிறைய பேர் இப்போ விஜய்க்கு போயிட்டாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், திருமாவளவன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சரியாக தட்டி கேட்கவில்லை. இது என்ன ஒன்றும் இல்லைங்க, வேங்க வயலில் என்ன நடந்தது, அது ஒரு எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமான செயல். சிறுபான்மை வாக்குகளை நாங்களும் வைத்திருக்கிறோம், நாங்களும் வந்து அதை வந்து நீண்ட காலமாக எங்களுடைய உறவு
நீங்கள் அப்படி சொன்னால் பரவாயில்ல. அதாவது வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுகவிடமிருந்து விஜய்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ எங்ககிட்ட இருக்கிற மக்கள் வந்து உங்களை எப்படி வந்து பார்ப்பாங்க? எங்ககிட்ட இருக்கிற சிறுபான்மையர் வாக்குகள் அப்படியே தாங்க இருக்கு. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. எங்களிடம் இருக்கிற சிறுபான்மையினுடைய பெரும்பாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே புரட்சித் தலைவர் இந்த கட்சியை ஆரம்பித்ததிலிருந்து அதிகமாக எங்களுக்கு வாக்களித்தவர்கள் சிறுபான்மையினர் தான். எல்லாம் இஸ்லாமியரும் சரி, நீ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எங்கள் சிறுபான்மையினர்கள் எங்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக தான் இருக்காங்க. ஒரு சில பேர், அதில் கொஞ்சம் ஒரு பகுதி இருக்காங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து அந்த ஒரு சில பேர் இன்றைக்கு விஜய்கிட்ட போயிட்டாங்க. அதுதான் உண்மை. முழுமையாக உங்களால் தக்க வைக்க முடியல. அது எங்ககிட்ட வரல அவங்க. இல்லை தக்க வைக்க முடியலையா? தக்க வைக்கல. அவங்கள்ட்ட இருந்தவங்க அவங்கள்ட்ட போயிடும். அதாவது திமுகவையே தங்களுடைய இந்த தாய்க்கழகமாக நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஸோ ஒரு பிரிவினர். ஸோ அந்த பிரிவினர் நேரடியாக அதிமுகவுக்கு வருவதற்கு அவங்க தயாராக இல்லை. அதனால் இப்போ விஜய்க்கு போயிருக்காங்க. இப்போ விஜயனுடைய நிலையை தெரிந்துவிட்டு இப்போ அதிமுகவை தான் அவங்களுக்கு ஒருலையும் ஆல்டர்னேட்டிவ் அங்கே தான் வந்து ஆகணும். அதை நோக்கி இப்போ போயிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஆமாம். இப்போ நீண்ட காலமாக அதிமுகவில் அந்த ஜேசிடி பிரபாகரில் இப்போ வந்து தாவேகள் இருக்கார். முன்னணி தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள், அனுபவம் வாய்ந்தவர்கள் அங்கே போனதில் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு இழப்பு ஏற்படாதா உங்களுக்கு? ஏன்னா மூத்த நிர்வாகி மட்டும் இல்லை, எம்ஜிஆர் காலத்திலேயே அவர்லாம் வந்து கோல வச்சுனவர். ஓபிஎஸ்க்கு முதல்ல வந்து அவர் தான் பதவியே போட்டவர். அதாவது அரசியல் வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்துவிட்டு போன மூத்த தலைவராக இருந்தாலும் சரி, இளைய தலைமுறையாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் வரலாறு. நீங்கள் அந்த காலத்திலேயே நாஞ்சில் மனோகரன் போனார், தூக்கி எறியப்பட்டார். எஸ்டி சோமசுந்தரம் போனார், தூக்கி எறியப்பட்டார். ஸோ அதன் பிறகு பல தலைவர்கள் இங்கேருந்து துரோகம் செய்தவர்கள்லாம் தூக்கி எறியப்பட்டார்கள். நீங்கள் பண்ருட்டி கழகத்திலேருந்து வெளியே போனார், அவர் அடையாளம் இல்லாமல் போய்விட்டார். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடருக்கு துரோகம் செய்து கொண்டு வெளியே செய்தார்களோ அவர்களாம் மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள், தொண்டர்களாலும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களுக்கும், நீங்கள் வைத்தியலிங்கமாக இருந்தாலும் சரி, ஜேஎஸ்டி பிரபா இருந்தாலும் சரி, செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட நிலைமை உருவாகி இருக்கிறது. ஸோ அவர்களுக்கு வேறு இடம் இல்லைன்னு சொல்லி அங்கே போய் தங்கியிருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் அவர்களால் வெறுக்கப்படுவார்கள். ஸோ அதனால் அவர்களுக்கு எப்பொழுதுமே மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்காது. இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு இருந்த ஒரு வாய்ப்பு அடுத்த ராஜ்யசபா போன்ற தேர்தலில் மீண்டும் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா? அது வந்து தலைமை தான் முடியும். ஏன்னா பெரும்பான்மையாக வந்து சட்டத்துறையிலேருந்து போவாங்க. அதனால தான் இந்த கேள்வி நான் கேட்குறேன். சட்டப்பிரிவுலேருந்து அதிகமாக ராஜ்யசபைக்கு போவாங்க. கேட்பது நம்ம கேட்கலாம், அது முடிவு செய்ய வேண்டியது தலைமை தான். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொழுது கருத்துக்கள் தெரிவித்தவங்க இதே கணிந்து இணைகின்றேன்.